ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். லேடிஸ் எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறது. ஆண்களை விட பெண்கள் தான் நிறையா வேலை செய்கிறோம். அது எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம இல்லாமல் எப்படி ஸ்மூத்தாக நம்ம லைஃப்பை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சில பேர் இருப்பாங்க, எல்லாத்தையும் நாம் தான் பர்ஃபெக்டாக செய்ய முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறது. நம்மளால் ஒரு நாள் பண்ண முடியல. அப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்க அந்த வேலையை நம்மளுக்கோசம் செய்கிறாங்க. ஆனால் அப்பயும் சில பெண்கள் இது அவங்க பண்ணால் நல்லா இல்லை, நாம் தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு நாமளே நம்மளை நினச்சிக்கிறது. அது ரொம்ப நம்ம மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். யார் இது பண்ணாவும் இது ஒரு நாளைக்கு தான் அவங்க பண்ணுறாங்க, நல்லா இருக்குது, இது நான் இன்றைக்கி அவங்க பண்ணிட்டாங்க, நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு நாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அப்பயும் அதை நாமளே பண்ணோம், நாமளே பர்ஃபெக்டாக பண்ணணுன்னு சொல்லிட்டு நாம் நினச்சிக்கிறது தானே, அது ரொம்ப தப்பு. அது ரொம்ப நம்ம மைண்டை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். இது மாதிரி பழக்கத்தை யாராச்சும் ஃபாலோ பண்ணால் விட்டுருங்க. நம்மளால் முடியலையா, ஒருத்தர் நம்மளுக்கு பண்ணுறாங்க, சரி அவங்க நம்மளுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹாப்பியாக நம்ம தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம லைஃப்பை நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். இந்த ஸ்டெப்பை நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது. அவங்க நல்ல வீடு வச்சுருக்காங்க, கார் வச்சுருக்காங்க, நல்ல பணம் வச்சுருக்காங்க, அவங்க ஹைட்டாக இருக்காங்க, அவங்க கரெக்டான வெயிட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு நம்ம கம்பேர் பண்ணி நம்ம லைஃப்பை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோம். அது மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்காம நம்ம லைஃப் இவ்வளோ தான் நம்மளுக்கு காடு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி கடவுள் கொடுப்பாங்க லைஃப்பை. அதை நம்ம ஹாப்பியாக ரன் பண்ணிட்டு போகணும். ஸோ யார் கூடயும் நம்மளை கம்பேர் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாவே நம்ம லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக மாறிடும். தேர்டு பார்த்திங்கன்னா, தினமும் நம்மளுக்கோசரம் ஒரு ½ ஆச்சும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம ஃபேமிலி, நம்ம குழந்தைங்க, நம்ம கணவர்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்கோசரம் நம்ம ஓடிட்டுருக்கோம். ஆனால் நம்மளுக்கோசரம் ஒரு ½ நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்குறது, நம்மளுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, நம்மளுக்குன்னு ஒரு பிடிச்ச ஹேபிட் எல்லாத்துக்கும் இருக்கும். சில பேர் டைலரிங் பண்ணுறது பிடிக்கும், சில பேருக்கு எம்ப்ராய்டிங் பண்ணுறது பிடிக்கும், சில பேருக்கு வீட்டை அழகாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பிடிக்கும். நம்மளுக்குன்னு ஒரு பிடிச்ச ஹேபிட்டை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ½ நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கோசரம் நம்ம லைஃபு ஹாப்பியாக இருக்கும். நாமளும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்போம். நம்மளோட லைஃப்பை நாம் கொஞ்சம் நேரமாச்சும் வாழணும் தானே. அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ½ ஆச்சும் நம்ம லைஃப்பை நாம் வாழலாம். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா, தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நாம் கவலைப்படுறது. நம்ம நைட்டு தூங்கும்போது ஏதாச்சும் கனவில் வந்திருக்கும், அதை நினச்சி நம்ம இது மாதிரி நடந்துருமோ அது மாதிரி நடந்துருமோன்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாமல் ஒரு விஷயத்துக்கோசரம் நம்ம கவலைப்படுவோம் தானே. அதே ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதனால் தேவையில்லாமல் ஒரு செயலுக்கு நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதனால் அது மாதிரி ஒரு ஹேபிட்டை நம்ம இனிமேல் ஃபாலோ பண்ணக்கூடாது. அது மாதிரி இருந்தால் நம்ம லைஃபு ஹாப்பியாக இருக்கும். நாமளும் சிரிச்சுக்கிட்டு லைஃப் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் போயிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃபு இன்னும் அழகாக மாறும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக தூக்க வரலன்னு சொல்லிட்டு மொபைலை வச்சு நோண்டுறது, ரீல்ஸ் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தால் நம்ம மைண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் மார்னிங் லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக அவங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு லேட்டாக சமைச்சு கொடுக்கறது, அவங்கள ஏதோ ஒரு சமயம் நம்ம இந்த கோவத்தில் நம்ம திட்டுறது, அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம திட்டி அமுச்சுடுறது, இதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கும் மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகும், நம்ம குழந்தைகளுக்கும் மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால் நம்ம நல்லா நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கணும். 7 to 8 மணி நேரம் நம்ம மைண்டு ஃபுல்லாக நம்மளை ரெஸ்ட் எடுத்தால் தான் மார்னிங் எழுந்திரிக்கும் போது நாமளும் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், நம்ம குழந்தைங்களும் ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போவாங்க. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சோம்னா சீக்கிரமாக சமைக்கலாம், சீக்கிரமாக நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அப்போ நம்ம மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும், நாமளும் ரொம்ப ஹாப்பியாக நம்ம லைஃப்பை கொண்டு போகலாம் மார்னிங் டைமில். எனக்கும் நைட்டு தூக்கம் வராது ஏதோ சமயம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதோ ஒரு எனக்கு பிடிச்ச கடவுள் நேமை சொல்லிக்கிட்டே அப்படியே தூங்கிடுவேன். இல்லைனா 1 to 3 100லேருந்து திருப்பி கவுண்ட் பண்ணி 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணி அதுக்குள்ளே நாமளே தூங்கிடுவோம். அது மாதிரி ஒரு ப்ராக்டிஸை நாமளே பண்ணிக்கோங்க. பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்ம நல்லாவும் தூங்குவோம், காலைல சீக்கிரமாகவும் நம்ம எந்திரிக்கலாம், சீக்கிரமாகவும் சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம்,
ஹாப்பியாக அந்த டே வந்து ஹாப்பியாக ஃபுல்ஃபில் ஆயிரும். ஹாப்பியாக பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. இது மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கிடைச்ச நல்ல விஷயத்துக்கோசரம் நம்ம நன்றி சொல்கிறது கடவுளுக்கு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச நம்ம சாப்பாட்டுக்கு, நம்மளுக்கு கிடைச்ச துணிக்கு, நம்மளுக்கு கிடைச்ச நல்ல உறவுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்கிறது. இதை டெய்லியும் வச்சுக்கோங்க. நீங்கள் டெய்லியும் நன்றி சொல்லி பாருங்களேன், லைஃப் எப்படி மாறும்னு சொல்லிட்டு பாருங்கள். லைஃப் இன்னும் அழகாக மாறும். நம்மக்கிட்ட ஒரு வேலையை சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இருக்கவங்க, நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. அதை மற்றவங்களுக்கோசரம் நம்ம அந்த வேலையை பண்ணணுன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டை ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது அது ரொம்ப பெரிய தப்பு. நம்மளோட மைண்டும் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கோசரம் நம்ம திங்க் பண்ணிகிட்ருப்போம். அதனால் நம்ம பண்ண முடியலன்னா நோன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வேலையை பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.